சவாலுக்கு அழைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கைச் செய்த கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரேபிய தீபகற்பத்தில் மிக புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் ருகானா. 1000 பேருக்கு நிகராக சொல்லப்படும் வீரர் அவர். தன்னோடு போட்டியிடும் எதிராளியை வீழ்த்தி அவரின் முகத்தின் மேல் தன் காலை வைத்து அவரை இழிவுபடுத்தி மக்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர். அதுவரை அவர் கலந்து கொண்ட மல்யுத்தத்தில் ருகானாவை யாரும் வீழ்த்தி வெற்றி பெற்றதில்லை. தோல்வியடையா மாவீராக ருகானா வலம் வந்தார். நம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ருகானாவிடம் சென்று கேட்டார்கள், நான் உன்னை மல்யுத்தத்தில் வீழ்த்திவிட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா என்று. இதைக் கேட்டு கடைவாய்ப்பல் தெரிய சிரித்த ருகானா தன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என்று இருமாப்புடன் சவாலை ஏற்றுக்கொண்டார். போட்டி துவங்கியது. மாபெரும் பலசாலியும் கட்டுமஸ்தான உடல்வாகையும் கொண்ட ருகானாவை நொடிப்பொழுதில் தூட்டி வீசி போட்டியில் வெற்றி பெற்றார்கள் கண்மணி நாயகம் அன்னவர்கள். இதனால் அதிர்ந்து போன ருகானா, இல்லை இல்லை, மீண்டும் ஒரு மொழி என்று கேட்க மீண்டும் போட்டி நடத்தப்பட்டது. இந்த முறையும் அதே நிலைமைதான். ஒரு நொடியிலேயே ருகானாவை தூக்கி வீசி வீழ்த்தி போட்டியில் வெற்றி பெற்றார்கள் கண்மணி நாயகம் அன்னவர்கள். இதையும் ஏற்காத ருகானா மீண்டும் 3வது முறையாக போட்டியிட அழைத்தார். அதையும் ஏற்ற கண்மணி நாயகம் 3வது முறையும் அதே நொடிப்பொழுதிலே ருகானாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார்கள். அப்போதுதான் ருகானாவிற்கு ஒரு விஷயம் விளங்கியது. இது சாதாரண பிடி அல்ல, நிச்சயமாக இது இறைவனின் பிடிதான் என்று உணர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவைச் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ருகானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.